ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் வீடியோ தான் இன்றைக்கி படம் வந்திருக்கோம். ஹேரை பற்றின விஷயங்கள் தான் நம்ம நிறைய ஷார்ட்ஸில் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம வீடியோவில். அதில் ஷார்ட்ஸில் பத்தாது அப்படின்னு சொல்கிறனால நம்ம ஒரு லாங் வீடியோவாக போடுறதுக்கு நம்ம இப்போ நினச்சிருக்கோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்போ நம்ம வீடியோவுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம நிறைய லாங் வீடியோ சமையல் பற்றி தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி சமையல் பற்றின குறிப்பு இல்லாமல் ஹேர் பற்றின ஒரு குறிப்பு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். என்னென்னா, நிறைய பேர் ஆயில் விற்பனைக்கு விற்கிறாங்க. அதில் நிறைய பேர் வாங்க முடியுது, நிறைய பேருக்கு வாங்க முடியல. அப்போ நம்மளே ஒரு வீட்டில் ஒரு ஹேர் ஆயில் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சாதனங்கள் வேணுமா, இல்லை நம்மலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம போயிடுவோம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்ல நயம் தேங்காய் எண்ணெய். அப்புறம் செம்பருத்தி இலை கிடச்சா செம்பருத்தி இலை, மருதாணி, கத்தாழை, நம்ம வெந்தயம், அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் மெயினாக தமிழ்நாட்டில் தான் அந்த சாதனம் கிடைக்கும். நம்ம கேரளாவில் இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் தான் சாதனம் கிடைக்கும். இங்கிலீஷில் பிரிங்கராஜின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி, கருப்பு கரிசலாங்கண்ணி. அது நம்ம கையில் நல்ல செடி நான் ஒரு 2-3 ட்ரிப்பு அதில் பார்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடி நம்ம பெருசாக ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கீரைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெள்ளை கலர் பூ பூக்கும் அந்த கரிசலாங்கண்ணியில். வெள்ளை கரிசலாங்கண்ணி, கருப்பு கரிசலாங்கண்ணி 2 எண்ணம் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணியில் பச்சை கலர் தண்டு இருக்கும். கருப்பு கரிசலாங்கண்ணியில் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனிஷாக அது இருக்கும். நீங்கள் கையில் அந்த கரிசலாங்கண்ணி இலையவோ தண்டவோ எடுத்து கசக்கி பார்த்தீங்கன்னா கையே கருப்பாயிடும். அதுலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மேக்சிமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கருப்பு கரிசலாங்கண்ணி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் எடுத்து ஒன்று நீங்கள் இந்த என்னென்னது செம்பருத்தி இலை இருக்கவங்க காய வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ பச்சைக்கு செய்கிறதான் சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நல்ல தேங்காய் எண்ணெயை ஒரு நல்ல பாத்திரம், நம்ம வடைச்சட்டின்னு வச்சுக்கோங்க, வடைச்சட்டி இல்லை கட்டி கூடின பாத்திரத்தில் நல்லா ஃபஸ்ட்டு காய வைங்க. காய வச்சு செம்பருத்தி இலை, கத்தாழை நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம். பார்த்திங்கன்னா, கத்தாழையை 2ஆக நல்ல நல்ல பெரிய ஸ்லைஸாக எடுத்துகிட்டு 2ஆக வெட்டி எடுக்கணும். 2ஆக பொழந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இப்படி பண்ணுவோம்ல, இப்படி பெருசாக இருக்கிறத இப்படி ஸ்லைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வெந்தயத்தை உள்ளே வச்சு 2 நாளைக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த வெந்தயம் முளைச்சிரும். அந்த கத்தாழை ஜெல்லில் இருக்க ஆயிலில் இந்த வெந்தயம் ஊறி முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன 2 நாள் கழிச்சு காய்ச்ச போகிறீங்க, 3 நாள் காய்ச்ச போகிறீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முன்னாடியே அதை செஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காயாமல் ஒரு மாதிரியான எண்ணெய்லாம் போடுற சாதம்லாம் கரிஞ்சிடக்கூடாது. அதனால் எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கத்தாழை ஜெல்லு இதை வெட்டி செஞ்சுன்னா அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க. வெட்டி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலையில் காம்பு இருக்குது பார்த்தீங்களா, காம்பு வரக்கூடாது. காம்பு வராமல் இலை மட்டும். அதே மாதிரி செம்பருத்தி பூவில் அந்த அடியில் பூவில் ஒரு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டு இல்லாமல் பூ மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலை, மருதாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டுட்டு சவாலை இருக்குது பாருங்கள், பெரிய வெங்காயம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு நம்ம இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா சதைச்சிட்டு இதெல்லாம் உங்களால் சதைக்க முடிஞ்சுன்னா கூட சும்மா அரைச்சி இது ஜெல்லு மாதிரி ஆக்காமல் சும்மா 1-2 அரைச்சி அந்த தண்ணி வெளியே வர மாதிரி இது எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம சதைச்சி நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டுட்டு இந்த எண்ணெய் நைட்டு சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே கொதி வரும். இந்த எண்ணெய் கொதி ஒரு மாதிரி கரிஞ்சிடாமல் ஒரு மாதிரி பச்சை கலரில் அந்த எண்ணெயை விட்டு இந்த இலையும் இந்த எண்ணெயும் பிரியும். அப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த எண்ணெய்
அப்படியே ஒரு மாதிரி மணக்கும் பாருங்க. வீடே அந்த மணமும் அப்படி ஒரு மணம் இருக்கும். அந்த நீங்கள் இந்த எண்ணெய் காய்ச்சி எடுக்கையில் அந்த எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மாதிரி வெந்துரும்ல. வெந்த உடனே அந்த எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரில், ரொம்ப டார்க் க்ரீன் இல்லாமல் ஒரு லெமன் க்ரீன்லேருந்து கொஞ்சம் மேலே அப்படி இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் கரிஞ்சிடக்கூடாது. இது எதுவுமே கரிஞ்சு கருப்பாயிடவே கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நல்லா துவைச்ச வெள்ளை துணியில் நீங்கள் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து வடிகட்டுங்க எண்ணெயை கெட்டிட்டு அந்த நம்ம சாதம் இருக்கும் பாருங்க, நம்ம வெந்த சாதம் நல்லா இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வடித்து அந்த வெள்ளை துணியில் பொட்டுற மாதிரி கெட்டிடுங்க. கெட்டி இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுருங்க. உங்களால் முடிஞ்சால் 2 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதில் காய்ச்சவே வேண்டாம். நீங்கள் காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா கெட்டு போயிடும் அப்படிலாம் ஒன்றுமே யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் ஹீட்டில் இருக்க ஏரியாவுக்காரவங்க நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, டெய்லி 1 மணி நேரம் நல்ல வெயிலில் தூக்கி, நம்ம இப்போ சொல்லிடுவோம், அந்த 2 லிட்டர் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த 2 லிட்டர் எண்ணெயை இந்த 1/2 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி உள்ளே ஊற்றிட்டு இந்த பொட்டணத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, டெய்லி 1 மணி நேரம் தூக்கி எண்ணெயை வந்து வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சோன்னா இந்த எண்ணெய் பொட்டணம் அதில் ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எண்ணெய் எடுக்க 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 நல்லா ஊறுங்க. எண்ணெய் ஊறினோன்னு நீங்கள் கை நிறைய குளிக்க போகிறீங்க. இன்றைக்கி தலைக்கு வந்து எப்பயுமே ஷாம்பு போட்டு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தலை குளிங்க. மற்றபடி குளிக்காதீங்க. நல்லா இப்போ நாங்கள்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறனால மூணாறுலாம் பார்த்திங்கன்னா நல்லா குளிர். சுடுதண்ணி தான் குளிச்சு ஆகணும். பஸ்தண்ணெலாம் குளிக்க முடியாது, சுடுதண்ணி தான். அதுவும் ஜனவரி டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குளிர் இருக்கும். எங்களால் வந்து சுடுதண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், பஸ்தண்ணில் குளிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வெதுன்னு தண்ணி இல்லாட்டினா தலையை மட்டும் பஸ்தண்ணில் கழுவிடுங்க. மேக்ஸிமம் பஸ்தண்ணில் கழுவிடுங்க. அப்போ வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சா அடவுனா போதும். ஷாம்பு வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குது, என்ன எதுன்னு தெரியாது. நம்ம முடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஒரு பாக்கெட் வச்சேவும் மேக்ஸிமம் தலையை வாஷ் பண்ணுறதுக்கு வழியே பாருங்க. அதே மாதிரி தண்ணி மண்டையில் வந்து நல்லா தொடச்சி விட்ருங்க. உதறாதீங்க, சும்மா முடியை விரித்து போடாதீங்க. இதை இப்படிலாம் இருந்தால் முடியை நம்ம வந்து ஹேர் பண்ணவே முடியாது. அப்புறம் வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா மண்டையில் அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. தலையில் நல்லா முடி இடியெல்லாம் தேய்ச்சி குளுன்னு தேய்ச்சி அப்படியே வெயிலில் உட்காந்துட்டிங்கன்னா உடம்புல சூடு குறைஞ்சிரும். கண்டிப்பாக சூடு குறையும். கண்ணில் எரிச்சல், அதே மாதிரி செல்லு யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும், தூக்கம் சரியாக இருக்காது, நைட்டில் விளைச்சிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்லா அந்த இடம் இது வந்து இந்த ஆயில் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அது இல்லாமல் அதில் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணையும் சேர்த்து வைக்கிறவங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது. இங்கே வந்து எங்களுக்கு வந்து குளிர் பிரதேசனால நாங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விளக்கெண்ணெய்க்கு நல்ல முடி வளரும். நீங்கள் அந்த காலத்துலலாம் நம்ம ஆமணை கூத்து எடுத்து எண்ணெய் ஆட்டி விளக்கெண்ணெய் தேய்ச்சி தான் குளிப்பாங்களாம். முடிக்கு நல்லா வளர்த்தாங்க, சூடு இருக்காது, டேண்ட்ரஃப் இருக்காது. இப்போ வந்து அந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஸ்மெல் அடிக்கிறதுனால விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த எண்ணெயை நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு போனனாலுமே மண்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைனிங்காக வலுன்னு கிடக்கும் முடி. எப்படியாப்பட்ட மண்டை உங்களுக்கு வந்து ட்ரையாக ஆனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க வந்து எண்ணெய் வாங்குறீங்க. அதில் வந்து நீங்கள் சிலவங்களுக்கு சமைச்சு இருக்கிறதுல வந்து என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் இருக்கும். அப்படி இருக்கவங்க ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் செலவிட்டு இந்த சாதனம்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். செம்பருத்தி கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. செம்பருத்தி எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. எல்லா வீட்லேயுமே இப்போ கார்டனில் வச்சுருக்காங்க, செம்பருத்தி வச்சுருக்காங்க. மஞ்சள் செம்பருத்தி இல்லைங்க, சிவப்பு செம்பருத்தி. அதுவும் இல்லாமல் கொத்தோடு இருக்க செம்பருத்தி வேணாம். ஒரு வரிசையில் 5 செம்பருத்தி இலை இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம செம்பருத்தி இலையை ஜெல்லை எடுத்து தலையில் தேய்ங்க, கத்தாழையை தேய்ங்க, நல்ல முடி வளரும். டேண்ட்ரஃப் இருக்காது. நம்ம ஸ்டார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம், வெந்தயம் தேய்ங்க, வெந்தயத்தையும் சின்ன உள்ளையும் ஊற வச்சு தேய்ங்கன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த முடிக்கு வந்து நிறைய கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கண் வலி இது போடுறாங்க, கண்ணாடி போடுறாங்க, கண் எரிச்சல் இருக்கும், செல்லு பார்க்குறாங்க.
அவங்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிங்க. உடம்புகளை பத்திரமா பார்த்து சூட்டை குறைச்சி வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த எண்ணெய் தீரும் போது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மறுபடியும் கூட 1/2 லிட்டர் வச்சு யூஸ் பண்ணி அந்த பொட்டனை உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் கலர் தெரியும். அந்த எண்ணெய் கலரு வந்து நம்ம ஊற்றுற மாதிரியே இருக்குது, எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பொட்டனை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய்க்குள்ள எஃபெக்ட் வந்து அந்த உள்ள அந்த இதில் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அதனால தான் சொல்கிறோம், கரிஞ்சு போயிடுச்சுன்னா எண்ணெயும் வேஸ்ட்டு, நீங்கள் வச்சுருக்க சாணமும் வேஸ்ட்டு. இந்த பொட்டணத்தில் வந்து நீங்கள் வந்து எடுக்க எண்ணெய் வந்து வெயிலில் நீங்கள் ஆனால் டெய்லி வச்சே ஆகணும். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வெயிலில் தூக்கி வச்சிங்கன்னா தான் அந்த எண்ணெய் வந்து அதில் வந்து ஒரு மாதிரி சூரிய ஒளியில் இருக்கும் போது அந்த எண்ணெய் தன்னாலேயே ப்ராசஸ் ஆகும். அந்த உள்ளே இருக்க சாணத்துலலாம் சூடாகி நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சினாலும் அது வராது. நம்ம அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு கொதிக்க வச்சோம்னா அப்படிலாம் வராது. சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் அந்த அந்த சூட்டில் இதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் உள்ள எசன்ஸ் மொத்தம் இறங்கி உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் ரெடி ஆயிடும். எண்ணெய் கூடி போனால் உங்களுக்கு செம்பருத்தி எல்லாம் நேச்சுரலாகவே கிடச்சிரும். செம்பருத்தி பூவு, கத்தாழை, வெந்தயம், வீட்டில் இருக்க வெந்தயம் தான். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இப்போதைக்கு ஒரு 1.5 லிட்டர் வச்சுக்கோங்க. 1.5 லிட்டர் என்ன 300-400 வருமா? அவ்வளோதான் வரும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் 500 செலவிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஹேர் ஆயிலை பற்றி கவலையே பட வேண்டாம். டெய்லி அந்த எண்ணெயை கையில் எடுக்கும் போது சொன்ன மாதிரி நிறைய ஜாஸ்மின், மல்லிகைப்பூவை வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ரோஸு இதழில் வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறாங்க, வெட்டி வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொன்று வந்து சேரும், ஒவ்வொருத்தவங்க வந்து சேராது. அப்புறம் வந்து நிறைய மனம் எண்ணெயில் வந்து கமகமகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக எசன்ஸு, அதோடைய ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்தா பேனு, நீங்கள் ஆயில் தேய்ச்சாலும் சரி முடி வளரலாம். ஆனால் பேனு வந்து ஒரு காலத்துலேயும் குறையவே குறையாது. சொடி நம்ம இடத்துல சொடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டேண்ட்ரப், அது வந்து குறையணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு தம்ப்லைனில் வந்து நான் வைக்கிறேன். எங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண எங்கள் பாப்பாவுக்கு யூஸ் பண்ண ஏஞ்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க, நாங்கள் அதை வந்து வைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு தம்ப்லைனில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லையானா அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.